சமூகத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது, அதுவே தமிழ் தேசியம் என்பதாகும். அப்ப இதே கொள்கையின் படிதான நானும் வந்து நின்னாகணும். ஏன்னா என் தந்தை குறிப்பிட்டு போயிருக்காரு, நான் என்னைக்கா இருந்தாலும் என் மக்கள் கிட்ட வருவேன், என் மக்கள் என்னை நம்பி ஓட்டு போடுவாங்க, என் மக்களுக்கான அரணாக, என் மக்களுக்கான பாதுகாவலனாக நின்று அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காம நான் வந்து சாக மாட்டேன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அந்த சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏழ்மையிலிருந்து சுதந்திரம், நோயிலிருந்து சுதந்திரம், நம்மளுடைய மன நோயிலிருந்து சுதந்திரம். எப்படி ஏழ்மையிலிருந்து சுதந்திரம் கிடைக்கும், நோயிலிருந்து சுதந்திரம், மனநோயிலிருந்து சுதந்திரம் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளை எல்லா கட்சியும் நான் சொல்றேன், அது வந்து 2 திராவிட கட்சிகளையும் எடுத்துக்கலாம். 20 வருஷமா அவங்க நம்மள ஆண்டுட்டாங்க. ஆனா அவங்க என்ன நிலைமையில நம்ம மக்களை இப்ப வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்படி கையேந்ததான் வச்சிட்டு இருக்காங்க. இலவசத்துக்கு எதிர்பார்த்து இப்படி நம்ம நிக்கிறோம். 1500 ரூபாய் பணத்துக்கு நம்ம அடிமாட்டு விலைக்கு வந்துட்டு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம 1500 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கப்படும். இந்த நிலைமையில இருக்கும்போது அவர்கள் எப்படி நமக்கு வந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்? அவர்கள் கொள்ளையடித்த பணங்கள் மக்கள் கிட்ட இருந்து சுரண்டது, நம்மளை சுற்றி செய்யற இயற்கை வளங்களை சுரண்டனத இன்னைக்கு இலவசம்னு கொடுக்குறாங்க. 1500 ரூபாய்க்கு பணம்னு கொடுக்குறாங்க. நம்ம கட்டுற டாக்ஸ், நம்ம வாங்குற, அதாவது இன்னைக்கு ஒரு சம்பாதனை அப்படின்றது உயர்ல, ஆனா செலவு அப்படின்றது எங்க உயர்ந்துட்டு போகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு காலத்துல நடக்க போற ஒரு விஷயம், இலங்கையில நடக்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாப்பாடு, ஒரு டீ என்ன விளையாடுறது தெரியும். இந்த மாதிரி சூழல் நம்ம குழந்தைகளுக்கு வரணுமா? நம்ம இந்த மாதிரி ஒரு ஊழல்வாதிகளை வந்துட்டு திரும்ப 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 ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுனால கடைசியா ஒரு நாடு அந்த நிலைமைக்குதான் தள்ளப்படும். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே என்ன பண்றாங்க, நம்மளுடைய மண்ணோட வாரி விற்கிறாங்க. அது திரும்ப உருவாக்க முடியுமா? நம்ம மழையை வச்சு விற்கிறாங்க. இதெல்லாம் நம்மளோட அடையாளம், இதெல்லாம் நம்ம மண், நம் சொத்து, மக்களின் சொத்து. இதை அவன் குறைக்கிறதுக்கு அவனும் வித்து அவனும் காசாக்கிட்டு இருக்கான். இதை வந்து இதே சூழல இப்ப உங்களோட பெரியவர்கள் வந்து உங்களுக்கு வீடு தோட்டம் என்று இந்த இயற்கை என்ற ஒரு சூழலில் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதே சூழல மனசாட்சி பட்டு சொல்லுங்க, எத்தனை பேரால பின்பு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கடத்த முடியும்? அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம இயங்கிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு அரசியல் என்பது எப்படி இருக்கு? ஒரு மனிதனை அவங்க வந்துட்டு ஒரு மனுஷங்க இருக்காங்க, ஒரு உயிர் உடலும் ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய மனிதரா அவங்க பார்க்கல. எப்படி பாக்குறாங்க? அப்போ ஒரு ஓட்டாதான் பாக்குறாங்க. அப்ப அந்த ஓட்டுடன் நம்மளோட ஒரு ஓட்டினுடைய முக்கியத்துவம் என்ன? நம் குழந்தைகளின் எதிர்காலம், நம் நாட்டின் எதிர்காலம், நம் மண்ணின் எதிர்காலம், பாதுகாப்பு எல்லாமே அந்த ஓட்டை சார்ந்துதான் இருக்கிறது. இங்க இருக்க அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க? நான் வளரணும், என் குடும்பம் வளரணும், என் குடும்பத்தை சார்ந்தவங்க வளரணும், இப்படிதான் இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்த அரசியல்வாதிகள் யாராவது அரசியலை மக்கள் சேவையாக செய்தவர்கள் உண்டா? மக்கள் சேவையாக, மக்களின் மேம்பாட்டுக்காக, சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக உழைத்தது உண்டா? அப்ப நம்ம எதுக்கு அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தலைவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு, இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் என்பது கடவுள், இதுதான் உண்மை. அப்ப அந்த கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல ஐரோப்பியர்களை கொண்டு போய் நீங்க உட்கார வச்சீங்கன்னா நாடு எப்படி நல்லா இருக்கும், வளரும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம பிள்ளைங்க எப்படி வளர்ந்து போவாங்க? நமக்கு என்ன அடிப்படை தேவைகளை செஞ்சு வச்சிருக்காங்க? ஒரு ரோடு நல்லா போட்டு போட்டிருக்காங்களா? டிச்சு வசதி சரியா இருக்குதா? சரி, இத்தனை ஏக்கர் காடு வச்சு விவசாயம் பண்றோம்ல, எத்தனை பேர் நம்மளால நிம்மதியா விவசாயம் பண்ண முடியுது? இத்தனை நீர் வளங்கள் இருக்கு, இங்க பக்கத்துல ஒகேனக்கல் இருக்கு, தென்பெண்ணையாறு இருக்கு, இத்தனை நீர்நிலைகள் இருக்கு, ஏரி குளம் இத்தனை இருக்கு. இந்த இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து இருக்குது. இந்த ஒரு சூழல்ல அந்த நீரை வந்து நம்மளோட இடத்துக்கு கனெக்ட் பண்ண முடியாதா? கொண்டு வந்து சேர்க்க முடியாதா? நீராதாரத்தை நம்மளோட விவசாயத்தோட வாழ வைக்க முடியாதா? ஒரு கவர்மெண்ட் நினைச்சா? வேலை நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசாங்க பள்ளிக்கு ஈக்குவலா, அதாவது ஒரு தனியார் பள்ளியோட குவாலிட்டியில அரசாங்க பள்ளி இருக்குது, ஒரு தனியார் ஆஸ்பத்திரியோட இருக்குது. இதனால கொடுக்கிற ஒரு கவர்மெண்ட் இருக்கிறவங்க ஒரு மக்களுக்கு தேவை என்ன? சுத்தமான காற்று, சுத்தமான சாப்பாடு, சுத்தமான நீர், தங்கம்,
கேளுங்கள் மக்களே, என் தந்தையின் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன். என் தந்தை அவருடைய வார்த்தைகளை குறிப்பிட்டு போயிட்டாரு. நான் வருவேன், நான் வந்து என் மக்களுக்காக நிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு அந்த விஷயம் மனதளவுல நிறைய பேருக்கு பாதிச்சிருக்கலாம், இதுல இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு. ஆனா எனக்கு அந்த விஷயம், அவருடைய எண்ணங்கள், அவருடைய எண்ண அலை என்னை சுற்றியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவங்க வந்து அதிகாரத்தினால நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம், எத்தனை மக்களை வேணாலும் கொண்டுடலாம், எத்தனை பெண்களை வேணாலும் கற்பழிச்சிடலாம், குழந்தைகளை கொண்டுடலாம், இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அது வந்து அரசாங்கம் அதிகாரம் என்னன்ற விஷயத்தை அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க. இன்று வீரப்பனாருடைய மகளாக இருந்து மக்களின் சக்தினா என்ன, மக்களின் அதிகாரம்னா என்னன்னு சொல்லி நான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு நாளும் இனி நான் வாழ்ந்து காமிக்கிறேன். நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் நான் எடுத்த ஒரு முயற்சி. இதுல நீங்க எனக்கு ஆதரவுங்க. இதுல நான் என்ன ஓட்டு எடுக்கிறேனோ இல்லையோ, மக்களுக்காக என் தந்தை ஆயுதம் ஏந்திய போராளியாக வாழ்ந்தார். ஆயுதம் ஏந்தி இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற அத்தனை தப்பியும் எடுத்து வெளியில காமிச்சிட்டு போனார். இதே வேலைய நான் கருத்தியல் ஏந்திய போராட்டமாக நடத்தி இந்த மக்களுக்கு தேவையான எங்கெல்லாம் மக்களோட குரல் நசுங்கப்படுதோ, எங்கெல்லாம் மக்களோட தேவைகள் நசுங்கப்படுதோ, அந்த இடத்துல என்னோட குரல் ஒழிச்சு கொண்டே இருக்கும். இந்த மக்களுக்காக போராடி என் உயிரையும் என் தந்தை போல் என் தந்தையின் வழியில் இந்த மக்களுக்காக, இந்த தமிழகத்துக்காக என்னோட உயிரையும் நான் கொடுத்து ஒரு போராளியின் போராளியாக வாழ்றதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, நான் அரசியலை எனக்காக இல்ல, என் குடும்பத்துக்காக இல்ல, என்னை சார்ந்தவர்களுக்காக இல்ல. நான் செய்யும் அரசியல் மக்களின் உயர்வுக்காக, சமுதாயத்தின் உயர்வுக்காக, மக்களின் சேவைக்காக. இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பாடம் எடுத்துவிட்டே நான் இந்த மண்ணை விட்டு போவேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பொன்னான வாக்கின நாம் தமிழகத்தின் வெற்றி வேட்பாளரான எல்லை காத்த எனதருமை தாய்த்தமிழ் சொந்தங்களே, நாம் தமிழகத்தின் கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தின் வெற்றி வேட்பாளர் எங்கள் எல்லை காத்த மாவீரன் மணக்காவன் வீரப்பனார் அவர்களுடைய மூத்த மகளுமான வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கின வரிசையின் 10 உள்ள மயக்கு சின்னத்தில் செலுத்தி மாபெரும் வெற்றியினை பெற செய்யும் மக்களே. உங்கள் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வெற்றி பெற்றால் வேளாண்மை அரசு ஆக்கிற நாம் தமிழகத்தின் மயக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. அனைவருக்கும் தரமான சமமான கல்வியும் மருத்துவமும் கிடைக்க நாம் தமிழகத்தின் மயக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. 6 மாத மைப்பன் அரசு பணி ஆக்கிற நாம் தமிழகத்தின் மயக்கு நாம் தமிழகத்தின் மயக்கத்தின் வாக்கு செலுத்துங்க. சிற்றோர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நாம் தமிழகத்தின் மயக்கத்தின் வாக்கு செலுத்துங்க. தமிழ்நாட்டிற்கு தனி வங்கி கணக்கு தரவில்லை, நாம் தமிழகத்தின் மயக்கத்தின் வாக்கு செலுத்துங்க. தமிழகத்தின் முதலாளிகளை உருவாக்கிட நாம் தமிழகத்தின் மயக்கத்தின் வாக்கு செலுத்துங்க. தரையற்ற மின்சாரம், சூரிய மின்சாரம், காற்றாலை மின்சாரம் தடையில்லாமல் பெற்றிட நாம் தமிழகத்தின் மயக்கத்தின் வாக்கு செலுத்துங்க. இது போல எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு. நாம் தமிழகத்தின் மயக்க செலுத்துற பொன்னான வாக்கு செலுத்தி எங்க அக்கா வித்யாராணி வீரப்பனை மாபெரும் வெற்றி பெற செய்யுங்க.